வணக்கம். இது உங்கள் ரிவ்யூ தமிழ் சேனல். எங்களோட சேனலை நீங்கள் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் எலிக்காய்ச்சல் பற்றிய ஒரு விழிப்புணர்வு. இப்போ அண்மைய நாட்களில் எங்களோட நாடு எதிர்கொண்ட ஒரு பாரிய அனர்த்தத்துக்கு பிறகு தற்போது மழை வெள்ளங்கள் அங்கங்கே இருக்குது. அதே நேரம் இந்த மழையின் தாக்கத்தால் எலிக்காய்ச்சல் உருவாகுவதற்கான, அதாவது தொற்றா நோய் என்று சொல்லி பல வகையான நோய்கள் உருவாவதற்குரிய சாத்தியப்பாடுகள் இருக்கின்றது. இந்த இயற்கை இனத்தை தொடர்ந்து எலிக்காய்ச்சல் பரவுற அபாயம் மிகவும் அதிக அளவாக காணப்படும். எல்லாருமே எலிக்காய்ச்சல் என்று சொன்னா என்னன்னு சொல்லி தேடிட்டு இருப்போம். இப்ப சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாம இருக்கலாம். இந்த எலிக்காய்ச்சலுக்குரிய அறிகுறிகள் எப்படி இருக்கலாம், எலிக்காய்ச்சல் வந்தா நாங்க என்ன செய்யணும்ன்றதை பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வா தான் இந்த வீடியோ இருக்க போகுது. எலிக்காய்ச்சல் என்ன என்று சொல்லி பார்த்தோம்னா, இந்த எலி மற்றும் வேறு விலங்குகளோட சிறுநீர்கள் எங்களுடைய இந்த இருக்கிற நீரில் அல்லது சேற்று நீரில் தொடர்பு பட்டு அதில் உருவாக்குற ஒரு பாக்டீரியாவால் ஏற்படுற தொற்று நோய் தான் இந்த எலிக்காய்ச்சல். இந்த எலிக்காய்ச்சலால் யாருக்கு ஆபத்து அதிகம் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், விவசாயிகள் மற்ற வயல்வெளிகளில் வேலை செய்கிறார்கள். ஏன்னு சொன்னால் அவைகள் அந்த வயலில் சில நேரங்களில் அந்த வயலில் தேங்கி இருக்கிற தண்ணிகளுக்குள்ளே அவைகள் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படியான நேரங்களில் அவைகளுக்கு அதன் தாக்கம் கூடுதலாக காணப்படும். அதே நேரம் தோட்ட தொழிலாளர்களுக்கு இருக்கும். வெள்ளம் அல்லது அசுத்தமான நீரில் நடக்கிறார்கள் சில பேர். நாங்கள் வேடிக்கை பார்க்க போவோம், பெருங்காலோடையோ இல்லாட்டி பாட்டாவோடையோ போயிட்டு அதை நாங்கள் கணக்கெடுக்காமல் வருவோம். அப்படியான ஆக்களுக்கும் இதன் ஆபத்து அதிகமாக இருக்கும். அதே நேரம் சாக்கடை கழிவு நீர் அகற்றுபவர்கள், அதாவது எங்களோட துப்புரவு தொழிலாளர்களுக்கும் இந்த நோயின் தாக்கம் அதிகளவானதாக காணப்படும். இந்த எலிக்காய்ச்சல் எப்படி பரவும் என்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இது வெள்ள நீர் அல்லது சேற்று நீரில் நாங்கள் நடக்கிறதன் மூலமும் பரவும். அதே நேரம் வயலில் தோட்டத்தில் வேலை செய்கிறார்களுக்கு அந்த வயல்களில் அவையோட தோட்ட நிலங்களில் தேங்கி நிற்கிற தண்ணிகள் மூலமாகவும் பெருகும். அதே நேரம் நீருடன் நாங்கள் தொடுற இடங்களில் ஏதாவது காயம், இப்போ எங்கள்கிட்ட கையில் நாங்கள் நீரை, அதாவது அந்த மாசு நீரை தொடுறோம்னு சொன்னால், அல்லது அதில் அந்த எங்களோட கையில் இருக்கிற காயங்களோட அல்லது தோல், இப்போ ஒவ்வொருத்தட்ட தோலும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். சில தோல் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும். அப்படியான தோள்களினோடாக இலகுவாக இந்த எலிக்காய்ச்சல் பரவக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதே நேரம் மாசடைந்த நீரை குடிக்கிறதாலையும் எங்களுக்கு இந்த நோய் பரவலாம். சில நேரத்தில் சில உணவுகளாலையும் எங்களுக்கு பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குது. இப்போ மழை பெய்து விட்டதுக்கு பிறகு நாங்கள் சாதாரண நீரை பருகிறத விட்டுட்டு எல்லாருமே கொதித்தாரிய நீரை குடித்து வந்தோம்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா விதத்திலையும் சிறப்பானதாக இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த எலிக்காய்ச்சல் அறிகுறிகள் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், தொடர்ச்சியான காய்ச்சல், அதாவது ஒரு 5 தொடக்கம் 7 நாள் தொடர்ச்சியான காய்ச்சல். நாங்கள் நார்மலாகவே 3 நாள் காய்ச்சல் என்றாலே மருத்துவரை நாடி நாங்கள் ரத்த பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. ஆனால் இந்த எலிக்காய்ச்சல் 5 தொடக்கம் 7 நாள் தொடர்ச்சியான காய்ச்சலாக இருக்கும். அதே நேரம் திடீர் காய்ச்சலாக இருக்கும். எங்களுக்கு தொடர்ச்சியாக காய்ச்சல் இருக்காது, சில நேரத்தில் விட்டு காய்ச்சல் இருக்கும். அப்படியான சில அறிகுறிகளும் இருக்கும். மற்றது எங்களுடைய தசை வலி, அதாவது எங்களோட கால்களில் வலி ஏற்பட்டிருக்கும். தலைவலியும் இருக்கும். அதே நேரம் கண்கள் சிவப்படைஞ்சு காணப்படும். சில நேரங்களில் எங்களுக்கு வாந்தி இருக்கலாம். அதே நேரம் வயிற்று ஓட்டமும் இருக்கும். உடல் எந்த நேரமுமே ஒரு சோர்வடைந்த நிலையில் காணப்படும். இந்த நோயை நாங்கள் கணக்கெடுக்காமல் விட்டுட்டோம்னு சொன்னால், சிறுநீரகம், ஈரல் போன்ற உடல் உறுப்புகளில் பாதிப்பு ஏற்படுவதற்குரிய சாத்தியப்பாடுகளும் இருக்குது. இந்த நோய்கள், அதாவது இந்த மேலே சொல்லப்பட்ட அறிகுறிகள் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னு சொன்னால், உடனடியாக அருகில் இருக்கிற வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அதே நேரம் நாங்கள் தான் வைத்தியர் என்று சொல்லிட்டு யாருமே எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டிபயோட்டிக்கை எடுக்கக்கூடாது. வைத்தியற்ற ஆலோசனையோடு அவைகளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கையும் இந்த நோய்க்கு எடுக்கக்கூடாது. இதே நேரம் எங்களுக்கு சில சோதனைகள், அதாவது சில டெஸ்டிங்களை செய்கிறதா மூலம் வைத்தியர்கள் இலகுவாக இந்த நோயை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் இதை நாங்கள் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அல்லது இந்த எலிக்காய்ச்சலங்களுக்கு வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு பார்த்தா, நாங்கள் பூட்ஸ்ன்னு சொல்கிற அந்த பெரிய சப்பாத்து இருக்குத்தானே, அந்த சப்பாத்தை போட்டுட்டு தான் வெள்ள நீர்லேயோ தோட்ட வேலைகளோ நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கும். மற்றது எங்களோட கைகள்லையோ அல்லது நாங்கள் நீர் அலையிற இடங்களில் காயங்கள், வெட்டு காயங்கள், அப்படியான சின்ன சின்ன காயங்கள் இருந்தால் அந்த காயங்களுக்கு ஏதாவது ஒரு பேண்டேஜோ அல்லது பிளாஸ்டரோ ஏதாவது அணிஞ்சு தான் அந்த வெள்ளத்தை நாங்கள் தொடுகையுற வேண்டும். மற்றது கொதித்தாரிய நீரை
குடிக்க வேண்டியதாக இருக்குது. மற்ற வீட்டுண்ட சுற்றுப்புறத்தை தூய்மைப்படுத்தி வச்சுக்கொள்கிறத உறுதிப்படுத்தி கொள்ளணும். மற்றது மழைக்கு பிறகு வயலுக்கு செல்றாக்கள் இந்த சில மருந்துகள் எடுக்கக்குள்ள மருத்துவ ஆலோசனை இல்லாமல் நீங்கள் வயலில் வேலை செய்துட்டு வரைக்குள்ள உங்களுக்கு சின்ன வித்தியாசம் இருந்தாலும் உங்களோட பாட்டுக்கு மருந்தெடுக்காமல் வைத்தியற்ற ஆலோசனைப்படி மருந்தெடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. இது ஒரு சாதாரணமான காய்ச்சல் இல்லை, எங்களுக்கு வளமையாக வார மாதிரியான வைரஸ் காய்ச்சல் அப்படி ஒரு காய்ச்சல் இல்லை. இது ஒரு தீவிரமான அபாயம். இதை நாங்கள் முதல்ல எச்சரிக்கையோடு இருந்தோம்னு சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனெண்டா இயற்கை தந்துட்டு போன அபாயம் எங்களுக்கு பெரிய அளவு அபாயமாக இருக்குது. இன்றைய நாட்கள்லேயும் மலையக பகுதிகளில் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள், அதாவது மீட்பு பணிகள் நடந்து கொண்டிருக்குது. குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு யாருமே பிரவேசிக்க முடியாத மாதிரி பாதைகள் இருக்குது. குறிப்பிட்ட எல்லாருமே அறிஞ்சிருப்போம், மலையக பகுதியில் கந்தலோயான்ற பகுதி, நாவலப்பட்டிய ஜட்டியாந்தோட்ட 2 பகுதியும் தான் அவையோட பாதையாக இருக்குது. ஆனால் அந்த பாதைகள் முழுதுமே சேதமடைஞ்சிருக்கிறதால அந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களை யாருமே தொடர்பு கொள்ள இல்லாமல் இருந்தது. ஆனால் அங்கே அந்த பிரதேச அதிபர் ஒரு அறிக்கையின் பிறகுதான் அந்த பிரதேசத்தில் என்ன நடந்தது, என்ன மாதிரியான தேவைப்பாடு இருந்ததுன்றதை எங்களுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்படியான அவலங்கள் எங்களோட நாட்டில் சுற்றாடலில் நடந்து கொண்டிருக்குது. நாங்கள் அந்த அனர்த்தத்தோடையும் புதுவிதமாக எங்களுக்கு நாங்களே புது வருத்தங்களை தேடிக்கொண்டிருக்காமல் எலிக்காய்ச்சல் பற்றி முதலே நாங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. நன்றி.